தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விமான சேவைத்துறையிலேருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ இந்த விமான சேவைத்துறை ஜாபுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன தகுதி, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற எல்லா தகவலையும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஏஐ ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நியூ டெல்லியில் இருக்குங்க. இதோட யூனிட் வந்து சென்னை, மதுரை, திருச்சி அண்டு கோயம்புத்தூர் இங்கெல்லாம் இருக்குது. ஸோ இங்கே தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 4 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்க போகுது. ஸோ என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூட்டி மேனேஜர் அப்படின்னு ஒரு போஸ்டிங்கு, டியூட்டி ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு போஸ்டிங்கு, அதுக்கப்புறம் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ், ஜூனியர் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ்னு ஒரு போஸ்டிங்கு, அடுத்து யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம்ப் டிரைவர் அப்படின்னு ஒரு போஸ்டிங்கு, அடுத்து ஹேண்டிமேன் அப்படின்னு ஒரு போஸ்டிங்கு. மொத்தம் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் இருக்குது. அதுலேயும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சிங்கிறதையும் தனித்தனியாக பிரிச்சே கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு நேர்காணல் மூலமாக கிடைக்கக்கூடிய வேலைவாய்ப்புங்க. ஸோ டைரெக்டாக ஒரு வாக்இன் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அன்னைக்கே நீங்கள் செலக்ட் ஆகி ஜாபில் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த டேட் அண்ட் டைமை பொறுத்தளவுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 26, 27, 29, 30 4 நாட்கள் இந்த இன்டர்வியூ நடக்குதுங்க. உங்கள் ஜாபுக்கு என்ன டேட் என்ன டைம் கொடுத்துருக்காங்களோ அந்த டைமுக்கு அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ஆஜராகணும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய பல்லாவரம் கேன்மெண்ட்டில் அவங்களோட ஹெட் ஆஃபீஸில் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தாஜ் கேட்டரிங் பக்கத்தில் இந்த இன்டர்வியூ நடக்குது. நீங்கள் அங்கே போய் டைரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு மேல் ஃபீமேல், அதாவது ஆண்கள் பெண்கள் 2 பேருமே தகுதி தாங்க. 2 பேரும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃபிக்ஸ்டு டேர்ம் கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் கொடுக்குறாங்க. அதாவது 3 வருஷம் ஃபிக்ஸ்டு டேர்மாக தான் உங்களை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த டியூட்டி மேனேஜர், டியூட்டி எக்ஸிக்யூட்டிவ்க்கெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது, கிட்டத்தட்ட 12 வருஷம் வரைக்கும். ஸோ அந்த போஸ்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாரும் அப்ளை பண்ணக்கூடிய போஸ்டிங்ஸை மட்டும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் பொறுத்தளவுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜும் அதே மாதிரி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்தளவுக்கு நீங்கள் சென்னையில் ஒர்க் பண்ணிங்கன்னா 25,980 ரூபாயும், மதுரை, திருச்சி, கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிங்கன்னா 23,640 ரூபாயும் கொடுக்குறாங்க. ஸோ இதோட உங்களுக்கு ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 28 வயசு வரைக்கும், 18லேருந்து 28 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்குது. இதுவே உங்களுக்கு SC/STயாக இருந்தால் 5 வருஷம் ரிலாக்ஸேஷனோட 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க, SC/ST கேட்டகிரி. அதே மாதிரி 31 வயசு வரைக்கும் OBC கேட்டகிரி, BC, MBC, DNC, BCM இந்த 4 பேர் OBC கீழே வருவீங்க இல்லையா? ஸோ நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இந்த ஜூனியர் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் பொறுத்தளவுக்கு அதே மாதிரி தான் 12th முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் நாலேஜும் இங்கிலீஷ் நாலேஜும் இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சிட்டியில் ஒர்க் பண்ணிங்கன்னா 23,640 ரூபாயும், மதுரை, திருச்சி, கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணால் உங்களுக்கு 20,130 ரூபாயும் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதே ஏஜ் லிமிட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம்ப் டிரைவர் போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு 10th பாஸ் பண்ணிவிட்டு வேலிட் HMV லைசன்ஸ், அதாவது ஒரிஜினல் ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மதுரைக்கு மட்டும்தான் வேக்கன்சிஸ் இருக்குது. 20,000 உங்களுக்கு மந்த்லி சேலரியாக கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் கடைசியாக ஹேண்டிமேன் போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு இதுக்கும் 10th பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் இதில் 3 இடத்துலையுமே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குங்க. 17,850 ரூபா உங்களுக்கான சேலரியாக கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான், ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு 28 வயசு வரைக்கும், மற்ற கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் அதே ஏஜ் லிமிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இதற்கான செலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனல் அல்லது விர்ச்சுவல் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா போஸ்டிங்ஸ்க்குமே பர்சனல் அல்லது விர்ச்சுவல் இன்டர்வியூ இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா, இந்த யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ரேம்ப் டிரைவர் போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ட்ரேட் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரேட் டெஸ்ட்டு, டிரைவிங் டெஸ்ட்டு ப்ளஸ் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹேண்டிமேனுக்கும் அதே மாதிரி தான், ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் டெஸ்ட்டு, அதாவது வெயிட் லிஃப்டிங்கு, அதுக்கப்புறம் ரன்னிங்கு, இந்த மாதிரி டெஸ்ட்டில் இருந்து அந்த டெஸ்ட்டை கிளியர் பண்ணுறவங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்வியூ விஷயத்தை ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கீழே PDF-ஓட லிங்க்கை நான் கொடுத்துட்றேன். ஸோ அடுத்து இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்லை. டைரெக்டாக வாக்கினுக்கு போகும்பொழுது அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதை ஃபில் பண்ணிவிட்டு
அதோட 500 ரூபாய்க்கு அவங்க பேரில் டிடி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் மட்டும் டிடி எடுக்க தேவையில்லை, நீங்கள் மட்டும் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். மற்றவங்களாம் கண்டிப்பாக அந்த 500 ரூபா டிடி எடுத்துகிட்டு நேரில் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேரில் போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸையுமே இந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போங்க. கண்டிப்பாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. வெரிஃபிகேஷனுக்கு கண்டிப்பாக ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் காப்பீஸ் டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு இதுதாங்க அந்த அப்ளிகேஷனு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு போஸ்டிங்ஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.